கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இது குற்றம் தேடி நான் CR அங்கையர்கண்ணி. மனைவி மற்றும் மாமியார் தொல்லை தாங்க முடியாம இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அந்த இளைஞர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல லைவ்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஒலிக்கிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட முழு பின்னணியை விரிவா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள கலிண்டா விகார் பகுதியில் குடியிருந்துள்ளார் துஷ்யந்த் கௌதம் என்ற இளைஞர். இவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டுள்ளன. அப்படி பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் கௌதமின் மனைவி கோபித்துக் கொண்டு அவரது தாய் வீட்டிற்கு குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார். அப்போதெல்லாம் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வந்துள்ளார் கௌதம். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கௌதமின் மனைவி அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் வழக்கம் போல மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வர மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார் கௌதம். ஆனால் இந்த முறை தன்னுடைய தாய் வீட்டில் இருந்து வர மறுத்திருக்கிறார் கௌதமின் மனைவி. மேலும் மாமியார் நீரஜ் தேவி கௌதமை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்கிறார். இதனால் கடந்த சில மாதங்களாகவே மன உளைச்சலில் இருந்து வந்திருக்கிறார் கௌதம். தன் குழந்தையை கூட பார்க்க அனுமதிக்காமல் போனது மேலும் பல மடங்கு மன உளைச்சலை அதிகப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ முறை மனைவியிடம் சமாதானம் பேச முயன்றிருக்கிறார் கௌதம். ஆனால் எதற்கும் சம்மதிக்காமல் குழந்தையையும் கணவரிடம் கொடுக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். இதனால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான கௌதம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க முடியாமல் இறுதியாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு தன்னுடைய அறையில் உள்ள மின்விசிறியில் துணியை மாட்டி வைத்துக் கொண்டு இன்ஸ்டாகிராம் நேரலையில் ஒரு வீடியோவை பேசியுள்ளார். அதில் பேசிய கௌதம், என் வாழ்க்கை பாழாய் போனதற்கு முழு முதல் காரணம் என் மனைவியும் மாமியார் நீரஜ் தேவியும் தான். என்னுடைய வீட்டை இடித்துவிட்டு என்னுடைய குடும்பத்தை சிதைத்த என் மனைவியையும் குழந்தையையும் என்னிடம் இருந்து பிரித்து விட்டார் என் மாமியார். என் மரணத்திற்கு அவர்கள் இருவரும் தான் காரணம். தற்கொலை செய்து கொள்வதால் என்னை கோழை என நினைத்து விடாதீர்கள். நான் கோழை அல்ல. எனக்கு வேறு வழி தெரியாமல் இந்த முடிவை எடுக்கிறேன். நான் இறந்த பிறகு அவர்களை பழி தீர்ப்பேன். என்னுடைய இந்த வாழ்வு இத்துடன் முடிவடைகிறது என உருக்கமாக பேசியிருக்கிறார். கௌதம் இன்ஸ்டாகிராமில் நேரலையில் பேசியதை அவரது உறவினர்கள் சிலர் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவருடைய செல்போனுக்கு அழைக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அழைப்பை அவர் எடுக்கவில்லை. அதனால் பதறியடித்துக் கொண்டு கௌதம் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்துள்ளனர். உள்ளே தாளிட்டபடி இருந்ததால் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது கௌதம் துஷ்யந்த் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்துள்ளார். உடனே உறவினர்களின் கண் முன்னிலேயே வைத்து சடலத்தை மீட்டு
பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குடும்ப வன்முறை, தனி மனிதரை தற்கொலைக்கு தூண்டுவது என பல்வேறு வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். மேலும் கௌதம் வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அவரது மனைவி மற்றும் மாமியார் ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் உண்மை வெளியாகும் பட்சத்தில் கௌதமின் மனைவி மற்றும் மாமியாருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்கின்றனர் காவல்துறையினர். பொதுவா மாமியார் கொடுமை தாங்க முடியாம இல்ல வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம மருமகள்கள் இறக்கக்கூடிய சம்பவத்தையும் இல்ல மருமகள் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்களையும் தான் நம்ம நிறைய செய்திகள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்துல மனைவி மற்றும் மாமியார் கொடுமையினால இளைஞர் ஒருவர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.